துபாயில் சந்தேகத்திற்கிடமான வகையில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டுத் தரக்கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் மனைவி மனு அளித்துள்ளார். நல்லாண்டிபுரத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு கடந்த 19 ஆண்டுகளாக துபாயில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 3ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் முதலில் மாரடைப்பு என குடும்பத்தினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் மாறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதால் திருநாவுக்கரசுவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது உடலை மீட்டு உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவரது மனைவி விஜிகலா ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். திருவாரூர் அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான 75 வயதான கார்த்திகேயன் பெட்டிக்கடை நடத்தி வந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு கடைக்கு குளிர்பானம் வாங்க வந்த 11 வயது சிறுமியிடம் இவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகாரடைந்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ள திருவாரூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் கார்த்திகேயனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 7,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் பிரதான சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நடுப்பேட்டை காந்தி ரோட்டின் ஓரமாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த பூமரம் காற்றின் காரணமாக முறிந்து விழுந்தது. இதில் அருகே இருந்த சில வீடுகள் லேசாக சேதமடைந்ததுடன் மின் இணைப்பு வயர்கள் துண்டிக்கப்பட்டன. தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஊழியர்களும் மின்வாரிய பணியாளர்களும் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் இரத்த காயங்களுடன் சுற்றித் திரிந்த காட்டெருமையால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒஸ்டோடா என்ற பகுதியில் அதிகாலை நேரத்தில் 2 காட்டெருமைகள் உலா வந்தன. இதில் ஒரு காட்டெருமையின் உடலில் இரத்த காயங்கள் இருந்ததுடன் மக்களை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 10 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலையை சீர் செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடந்தது. திருவாரூர் மன்னார்குடி சாலையில் சிங்கடஞ்சேரி ரயில்வே கேட்டில் 10 ஆண்டுகளாக ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இதனால் அந்த சாலை முற்றிலும் சேதமடைந்த நிலையில் நீண்ட நாட்களாக செப்பனிடப்படாமல் உள்ளது. இதனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினரும் நெடுஞ்சாலைத்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். வேலூர் அரசு பென்லன் மருத்துவமனை அருகே கொட்டப்பட்டுள்ள குப்பை மற்றும் மது பாட்டில்களால் துர்நாற்றம் வீசுகிறது. குப்பை குவியல்களால் கொசு உற்பத்தி அதிகரித்து டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டு இருப்பதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மேலும் இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் குப்பைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு அரியலூர் மாவட்டத்திற்கு வரும் 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் மிருணாளினி உத்தரவிட்டுள்ளார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாளான ஆடி திருவாதிரை நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி வரும் 10ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரர் திருக்கோயிலில் ஆடி திருவாதிரை விழா நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ள ஆட்சியர் விடுமுறையை ஈடு செய்ய வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை பணிநாளாக செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிப்பவர்களை துரோகிகள் என்று பொருள்படும் விதத்தில் எட்டப்பர்கள் என்று விமர்சித்து பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து எட்டயபுரத்தில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது ராகுல் காந்திக்கு தவறான தகவலை கொடுத்து பேச வைத்த காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூரை கைது செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மகாஸ்ரீ ராஜ வெங்கடேஸ்வர எட்டப்பா மகாராஜாவை பற்றி ஒரு இனிவான வார்த்தை அவர் பேசியது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தமளிக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கிறிஸ்டியான்பேட்டை சோதனைச் சாவடியில் ஆந்திராவிலிருந்து வந்த தனியார் பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ குட்கா போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வாகன தணிக்கையின் போது பிடிப்பட்ட குட்கா போதைப் பொருளை கடத்தி வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த சரவணன் என்பவரை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்கள் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே மிட்டனமல்லி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் இளைஞர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பீகாரைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவரின் மகள் அல்கா குமாரியை ஆலத்தூரைச் சேர்ந்த ஜீவன் என்பவர் காதலிக்க வற்புறுத்தி வீட்டிற்குள் புகுந்து தாக்கியதோடு பொருட்களையும் சேதப்படுத்தியதால் மன உளைச்சலில் சிறுமி தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தங்கள் மகளை தற்கொலைக்கு தூண்டிய ஜீவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது குடும்பத்தினர் ஆவடி காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர்.
காரைக்காலில் 17 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் 2019 சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் கடலூர் நீதிமன்றத்தால் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் 2021 ஆண்டில் ஜாமீனில் வெளியே வந்தபோது மற்றொரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் காரைக்கால் நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மீன் மார்க்கெட் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டதால் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நகருக்கு வெளியே கனரக வாகனங்கள் செல்லும் 4 வழிச்சாலை பாலத்தின் கீழ் மீன்கடை அமைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மீன் வாங்க வர தேங்கி வியாபாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் முன்பு வியாபாரம் செய்த இடத்தை சுத்தம் செய்து மீண்டும் ஒதுக்கி தருமாறு நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றால சீசனையொட்டி சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்கும்படி தென்காசி மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அருவியில் கூட்ட நெரிசல், மருத்துவ வசதிகள், வாகன போக்குவரத்து, தீ விபத்து தடுப்பு உள்ளிட்ட அம்சங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். குற்றாலத்தில் சட்டவிரோத செயல்களை தடுக்க கோரி தென்காசியை சேர்ந்த கிருஷ்ணசாமி தாக்கல் செய்த வழக்கில் இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் வழக்கு விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. சேலம் மாநகரம் அம்மாப்பேட்டை விநாயகர் கோவில் பின்புறம் உள்ள பாலகிருஷ்ணன் என்பவரது வீட்டில் 40க்கும் மேற்பட்ட நாய்கள் வளர்க்கப்படுவதால் கடுமையான சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முறையாக பராமரிக்கப்படாத இந்த நாய்களின் கழிவுகள் மற்றும் துர்நாற்றத்தால் தங்களுக்கு சுவாசக் கோளாறு, தோல் பாதிப்பு போன்ற உடல்நல பிரச்சினைகள் ஏற்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 16 கோடி ரூபாயில் தமிழ்நாடு பனை மேம்பாட்டுக் கழகம் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு பனை தொழிலாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பனை பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகி கென்னடி, மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதற்கும் மகிழ்ச்சி தெரிவித்தார். பனையை பாதுகாப்பதற்காக, பனைத்தொழிலை மேம்படுத்துவதற்காக பனை மேம்பாட்டு கழகம் என்ற ஒன்றை தொடங்கி அதுக்கு 16 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்காக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். இதன் மூலம் பனைத்தொழில் மேம்படும், பனைத்தொழிலாளர்கள் மேம்படுவார்கள், பனைத்தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாம் பகுதியில் மேய்ச்சலை முடித்த நூற்றுக்கணக்கான மான்கள் கூட்டமாக தங்களது இருப்பிடத்தை நோக்கி திரும்பிய காட்சி காண்போரை கவர்ந்தது. மழையால் வனப்பகுதி மீண்டும் பசுமை சூழ்ந்துள்ளதால் குட்டிகளுடன் தாய் மான்களும் நீளமான கொம்புகளுடன் ஆண் மான்களும் கூட்டம் கூட்டமாக உலா வந்தன. இந்த இயற்கை காட்சியை சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்தனர். பொள்ளாச்சி அருகே ஆழியார் வால்பாறை சாலையில் சாலையோரத்தில் நின்றிருந்த யானை கூட்டத்தை மிக அருகில் சென்று தொந்தரவு செய்த நபரை காட்டு யானை ஆவேசமாக விரட்டியது. அருகில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக அங்கிருந்து அழைத்து சென்றதால் உயிர் தப்பினார். வனவிலங்குகளை தொந்தரவு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.